அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிமையான வணக்கம். நமது 6ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களை பாடல் வடிவில் தரலாம் என்று நான் இருக்கின்றேன். அதன் வடிவில் இதோ பாடலாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள். ஏற்ற தாழ்வற்ற சமூகந்தாமைய வேணும், ஏற்ற தாழ்வற்ற சமூகந்தாமைய வேணும். நாள் முழுது வேலை செஞ்சா சதியாக இருக்குமுங்க, நாள் முழுது வேலை செஞ்சா சதியாக இருக்குமுங்க. நிலவு கூட்டல் என்று சொல்ல சேர்த்தாலே நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் சொல்ல சேர்த்தாலே தமிழெங்கள். அமுதென்று சொல்லத்தானே பிரித்தாலே அமுது குற்றல் என்று, அமுதென்று சொல்லத்தானே பிரித்தாலே அமுது குற்றல் என்று. செம்மையை என்னும் சொல்ல பிரித்தாலே செம்மை கூட்டல் பயிர் பயிர், செம்மை கூட்டல் பயிர் 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 பயிர். அடுத்ததாக பொறுத்துக. விளைவுக்கு நீரு அறிவுக்கு தோளே, விளைவுக்கு நீரு அறிவுக்கு தோளே. இளமைக்கு பாலு புலவர்க்கு வேலு, இளமைக்கு பாலு புலவர்க்கு வேலு, புலவர்க்கு வேலு வேலு. அடுத்ததாக 2ஆம் பாடத்தில் உங்களுக்கு வளர்த்தமிழ் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதோ இப்போ தொன்மை என்னும் சொல்லும் பொருள் பொருள், பழமை பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தாலே இடம் கூட்டல் புறம், இடப்புறம் சொல்லைத்தானே பிரித்தாலே இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தாலே சீர்மை கூட்டல் இளமை, சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தாலே சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சொல்லை சேர்த்தாலே சிலப்பதிகாரம், சேர்த்தாலே சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் சொல்ல சேர்த்தாலே, கணினி கூட்டல் தமிழ் சொல்ல சேர்த்தாலே கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார், 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 பாரதியார். மாயனும் சொல்லின் பொருள் விலங்கு விலங்கு, மாயனும் சொல்லின் பொருள் விலங்கு விலங்கு, மாயனும் சொல்லின் பொருள் விலங்கு விலங்கு. அடுத்ததாக நிரப்புக, அடுத்ததாக நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி, மொழி உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலுதானே தொல்காப்பியம், தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அத்தியங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் வேண்டும், அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 3ஆம் பாடம் எழுத்துக்களில் வகையும் தொகையும் இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லது அது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல்லுதானே. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல்லுதானே. ஆ ஆ ஆ ஆயுத எழுத்து இடம்பெறும், ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லு அது 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 அது. அடுத்து புதிய சொற்களை உருவாக்குதல். இப்பொழுது கவிதை, கவிதை கதைத்தை, கவிதை கதைத்தை. அடுத்ததாக பதிற்றுப்பத்து, பதி பதிப்பது பத்து பற்று, பதி பதிப்பது பத்து பற்று. அடுத்து பரிபாடல், பரிபல் பாடல் பால், பரிபல் பாடல் பால். அடுத்ததாக ஒரு மதிப்பெண் வினாக்களை நாம் 2வது இயலிலிருந்து பார்ப்போம்.
இதுவரை நீங்கள் இந்த பாடல்களை ஒரு மதிப்பெண்ணாக கேட்டு ரசித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மதிப்பெண் விழாக்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். நன்றி, வணக்கம்.